நாம் ஏன் பிறந்தோம், எதற்காக இந்த வேதனையை அனுபவிக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் கர்மான்னு சொல்லலாம். முன் ஜென்மத்தில் செஞ்ச கர்மான்னு சொல்லலாம். உங்க சித்தப்பா செஞ்சது, உங்க மாமா செஞ்சது, உங்க அப்பா அம்மா உங்க அப்பா செஞ்சது. செஞ்சது, பித்ருக்கள் தோஷம் இந்த மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா குலதெய்வத்துக்கு நீங்க சரியா விளக்கு வைக்கல, குலதெய்வத்துக்கு செட்டு போட்டு தரல, குலதெய்வத்துக்கு அடிமை மாடி தரலன்னு சொல்லலாம். எனக்கு முக்தினால என்னன்னு தெரியாது. அப்புறம் எப்படி நான் உனக்கு கிடைக்குமா கிடைக்காது இல்லைங்க சார் சொல்றாங்களே சார் அப்படின்னா அவங்கள்ட்ட போய் கேளு. என்லைட்மெண்ட் எண்டு லைஃப் எண்டு அப்படின்னா செத்து தான் போகணும். அதான் நீ முக்தி நினைக்கிறேன்னா செத்து தான் போகணும் இல்லைங்களா? பொண்ணாலதான் இந்த பிரச்சனை வரும்ன்றதெல்லாம் சொல்ல முடியும். அந்த பொண்ணு ஏன் இந்த பையனுடைய லைஃப்ல வந்து இந்த பிரச்சனை அவனுக்கு ஏன் கிரியேட் பண்ணப்பட்டுச்சுன்றது உண்மை எனக்கு தெரியாது. ஆதி உண்மைகள் எனக்கு தெரியாது. இவன் ஏன் இந்த இடத்துல பிறந்தான்ற உண்மைகள் தெரியாது. ஸ்ரீ வராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில நம்ம கூட ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்ங்க, நேரில் அனைவருக்கும் வணக்கம். சார், பொதுவா வாழ்க்கையில பிரச்சனைன்றது ஏன் சார் வருது? இதுக்கு ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனா இது எல்லாரும் ஃபாலோ பண்றது அல்லது எல்லாரும் நம்பக்கூடியது வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு இதுக்கு முன்னால வாழ்ந்த வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாழ்க்கையை வாழும். அப்ப இது வந்து ஆரம்பத்துல இருந்து இப்படித்தான் போகும். இது ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சி. இது வந்து அப்படியே நீண்டுகிட்டே போகுது லைஃப் அப்படிங்கிறது தான் இதை வந்து சொல்றாங்க. இதுக்கு வந்து நம்ம விதி, கர்மா, வினை அப்படின்னு சொல்லி எப்படியோ பேர் வச்சுக்கிறோம். இது வந்து சொல்லி வச்ச மாதிரி நடக்குது. அல்லது நம்மளுக்கு இறைவன் வந்து நம்மளுக்கு வழிகாட்டுறாரு, அவர் தான் வந்து இந்த வாழ்க்கையில நமக்கு கொடுக்குறாரு அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை. இது மாதிரி நிறைய நம்பிக்கைகள். ஆனால் இந்த நம்பிக்கைகளுக்கு வந்து காரணம் தெரியாத ஒரு நம்பிக்கை. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து இந்த துன்பங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, புத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆசை துன்பத்துக்கு காரணம். நம்ம படக்கூடிய ஆசை தான் துன்பத்துக்கு காரணம். அப்ப இந்த வாழ்க்கை என்பது ஆசையின் வழிபட்டது. அப்ப ஆசை தான் லைஃப். ஆசையே இல்லாட்டினா உங்களுக்கு லைஃபே இல்லை. அப்ப இந்த ஆசை எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு துன்பங்கள் பிரச்சனைகளும் வரும். அதிகமா இருக்கும். அப்ப நம்ம எந்த அளவுக்கு ஒரு பொருள் மேல விருப்பம் வைக்கிறோமோ, அப்ப ஒண்ணு சொல்லுவாங்க, நம்மளுக்கு வந்து எண்ணங்கள் எங்க இருந்து தோன்றுதுன்னா ஆசைகள்ல இருந்து தான் தோணுது. அப்ப எண்ணங்களை சரி பண்ணணும்னா ஆசையை சரி பண்ணணும். ஆசையை சரி பண்றது வந்து ஆசையை வகைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆசையை நம்மளுக்கு வகைப்படுத்தவும் தெரியாது, எண்ணத்தை வகைப்படுத்தவும் தெரியாது. அதனால துன்பங்களை நம்ம அனுபவிச்சுட்டே தான் இருப்போம். இந்த துன்பங்களை அனுபவிப்பதற்கு நமது விதி என்பது ஒரு காரணமாக இருக்குது. அப்ப மதி என்பது விதிவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. விதியை மதியால் வளர்ன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களே என்ன சொல்றாங்கன்னா மதி விதிவெளி அப்படிங்கிறாங்க. அப்ப மதியும் கூட விதியினுடைய வழியில தான் போகும் அப்படிங்கிறாங்க. அப்ப எல்லாமே விதி. அப்ப நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலேயோ அல்ல பிறக்கிறதுக்கோ அல்லது ஏதோ ஒரு ரீசன் வந்து இதுக்குள்ள இருக்கு. இந்த ரீசனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இந்த இப்ப என்னுடைய சோல் இருக்கு. இப்ப இன்னைக்கு மதியம் கூட ஜாதகம் பாக்குறப்ப, இன்னைக்கு காலைல கூட ஜாதகம் பாக்குறப்ப ஒருத்தர் கேட்டாரு, எல்லா கேள்வியும் ஓகே சார், இந்த முக்தி எனக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டாரு. எனக்கு தெரியாதுங்க இல்லைங்களா? ஆமா, முக்தி எப்படி கிடைக்கும்? முக்தி எப்ப கிடைக்கும்ன்றது தெரியணும்னா ஃபர்ஸ்ட் முக்தினா என்னன்னு எனக்கு தெரியணும் இல்லைங்களா? எனக்கு முக்தினால என்னன்னு தெரியாது. அப்புறம் எப்படி நான் உனக்கு முக்தி கிடைக்குமா கிடைக்காது இல்லைங்க சார் சொல்றாங்களா சார் அப்படின்னு அவங்கள்ட்ட போய் கேளு இல்லைங்களா? ஒருவேளை அந்த ஆளுக்கு முக்தி தெரிஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு கேளு. முக்தி நீங்க என்னத்தை மீன் பண்றீங்க? என்லைட்மெண்ட் எண்டு லைஃப் எண்டு அப்படின்னா செத்து தான் போகணும். அதான் நீ முக்தி நினைக்கிறேன்னா செத்து தான் போகணும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் லைஃப் இருக்கான்னு எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. அது தெரியாத விஷயங்களை பத்தி நான் சொல்றது கிடையாது. வேற ஏதாச்சும் கேளு. கல்யாணம் பண்ண நடக்குன்னு கேளு, காசை போருங்க, நான் வேணா ட்ரை பண்ணி செக் பண்ணி சொல்றேன். முக்தினா எனக்கு என்ன தெரியாது தம்பி அப்படின்னு. என்னப்பா தெரியாது சார்னு சொன்னேன். அப்புறமா அடுத்த கேள்வி கேட்கிறார், 12ல கேது தான் முக்தி அப்படிங்கிறாங்க சார். அப்போ ஒரு நாளைக்கு பிறக்கக்கூடிய 2 மணி நேரம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 12ல கேது இருக்கு. அப்ப எல்லா பேரும் வரிசையா முக்தி அடைஞ்சிருக்கணும்ல 12ல கேது இருக்கிறவங்கலாம். அதுவும் அப்ப எல்லாமே வந்து இதற்கு முன்னால் நடந்த ஒரு வாழ்க்கை அல்லது ஒரு பிறவி அல்லது ஜென்மம், இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம அங்கெல்லாம் இதுக்கு முன்னால செஞ்ச எல்லா பாவங்களையும் சேர்ந்து கலெக்டிவா நம்ம இதை செய்யறோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறப்ப, ஒண்ணு அதை நேரடியா பேசி நேரடியா பார்த்து அதை கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நம்ம எது வழியா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஜெனட்டிக் வழியா கண்டுபிடிக்கிறோம். அப்ப நான் எந்த ஜெனட்டிக்ல பிறந்திருக்கிறேன், எந்த மரபுல பிறந்திருக்கணும், அந்த மரபுக்காரங்க எப்படி வாழ்ந்து முடிச்சாங்க, எப்படி, ஏன்னா அவங்களுக்கு முன்னால இருந்தவங்க வாழ்ந்து செத்து போயிருப்பாங்க, இப்ப இருக்கிற கொஞ்சம் பேர் வாழ்வாங்க, அடுத்த ஜெனரேஷன் பிறந்திருக்கும். அது வந்து ஒரு பெரிய வரலாறே நம்மளுக்கு சொல்லுது. அப்ப அந்த வரலாறுல இருந்து ஒருத்தன் உருவாகி வந்திருக்கான் அப்படின்னா இவனும் அந்த வரலாறை போலவே வாழ்வான் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை. அப்ப நீங்க இந்த மாதிரி விஷயங்களை தான் அனுபவிக்க போறீங்க, இந்த மாதிரி லைஃப் தான் அனுபவிக்க போறீங்க. அப்ப குலத்தளவே அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் எழுதுறாங்க. அப்ப நீங்க பிறந்த குலத்தளவே உங்களுடைய வாழ்க்கை அமைப்பு அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. அப்ப நம்ம பிறந்த குடும்பத்த அளவே நம்முடைய வாழ்க்கைன்றப்ப அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாமே தவிர வேற வழிகள் இல்லை. அதுக்கு அடுத்து வந்து ஜோசியம் ஒரு வழியா இருக்கு. ஜோசியமும் நேரடியா இப்ப நான் இருக்கிற என்னோட ஜாதத்தை வச்சுட்டு என்ன பத்தி இருந்துக்க முடியாது. நான் பிறந்த நேரத்துல ஒருத்தர் பிறந்திருந்தா அவன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஒருவேளை நான் அதுன்றதுனால சரி நம்மளும் அப்படித்தான் இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப மரபு வழியான சில புரிதல்களும்
ஜோதிட ரீதியாக சில புரிதல்களும் ஒருத்தரை பற்றி அவருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுறே தவிர இந்த வாழ்க்கையில சம்பவங்கள் ஏன் நடக்குது, நீங்க கேட்ட கேள்வி ஏன் நடக்குது, ம். இந்த ஏன் நடக்குதுன்ற கேள்வி யாருக்குமே உண்மை தெரியாது. ஏன்னா நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோனே தெரியல, இல்லைங்களா? நான் பெருமையா நான் என்ன வேணாலும் பேசலாம், நான் வந்து கர்மா இருக்குது, அதை செய்ய வந்தேன், இதை செய்ய வந்தேன், நான் வந்து என்னுடைய லட்சியமே வந்து உயல்மையை அளிப்பது, நீதியை நிலைநாட்டுவதுன்னா அது இந்த ஊருக்கு தான். ஆனா இந்த சோல் எதற்காக இங்க பிறப்பை எடுத்தது, சொல்லி வச்சது மாதிரி என் வாழ்க்கை ஏன் குழப்பமாவே இருக்குது, தொடர்ந்து ஏன் துன்பத்தையே ஒருத்தர் அனுபவிச்சுக்கிறான். நான் மட்டும் இல்ல, நீங்க மட்டும் இல்ல, உலகத்துக்கு எல்லாருமே துன்பத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம், இல்லைங்களா? ஆனா சாக மட்டும் மனசு வர மாட்டேங்குது. அப்ப ஏதோ ஒரு இன்பமும் இதுக்குள்ள இருக்கு. அப்ப இதெல்லாம் கலந்து நம்மளுக்கு ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கான ரீசன் யாருக்குமே தெரியல. ஆனா இது ஏன் நடக்குது அப்படிங்கிறது தெரியாட்டினா கூட இது எப்படி நடக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில மெத்தட் இருக்கு. அதான் நான் சொன்ன ஜோசியமும் மரபு ரீதியான வரலாறுகளை புரிந்து கொள்வதுமே தவிர இது ஏன் நடக்குதுன்ற காரணம் தெரியல. ஏன்னா இந்த உயிர் அப்படிங்கிறது எதற்காக இங்க வருதுன்னு தெரியல. நான் அடிக்கடி சொல்றது, இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் எதற்கு படைக்கப்பட்டது, அதுல நீங்களும் நானும் ஏன் பிறந்தோம், இல்லைங்களா? அப்ப உலகம் ஏன் ஜீவிச்சுன்ற எந்த ஒரு உண்மையும் தெரியல. ஒவ்வொரு மதங்களும் இதை வேற வேற கண்ணோட்டத்துல அது படைச்சாரு, இவர் படைச்சாரு, காரணம் இல்லாம, அப்ப எதுக்கு காரணம் இல்லாம படைச்சாரு, சும்மா இருக்காலும் அது எதுக்கு படைச்சாரு அப்படின்ற கேள்விகள் கேட்க வேண்டியது, இல்லைங்களா? அப்ப கிறிஸ்தவ மதத்திலையும் சரி, இந்து மதத்திலையும் சரி, எல்லாத்துலயுமே எமன் எமின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, இங்க ஆதாம் ஏவான்னு ஒருத்தருக்குறாங்க. அவங்க வந்து மாயையில மாற்றுறாங்க. சாத்தான்னு ஒண்ணு இருக்குது, இங்க மாயின்னு ஒண்ணு இருக்குது. இன்னொரு மதத்துலயும் முகமதி மதத்துலயும் சாத்தான்னு ஒரு கேரக்டர் இருக்குது. இதெல்லாம் என்ன சரி, அது அப்படியே இருந்தாலும் ஏன் அதை இறைவன் படைக்கணும், அதை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சாத்தானை ஏன் எடுக்க சொல்லணும்னா அப்ப அவருக்கு எந்த அதிகாரம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு கேள்வியோட போய் மாட்டிக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம்னா இதுல விடை தெரியாம, ஆனா இதுக்குள்ள ஏதோ ஒரு ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கு, அதை மறுக்கவும் முடியாம சில நேரத்துல நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாம லைஃப் போயிட்டே இருக்கும். அந்த நேரத்துல எதையாச்சும் ஒன்று நம்ப வேண்டிய அவசியத்துக்கு தள்ளப்படுறதுனால இது ஒரு முடிவற்ற கேள்வியாகவே. இப்ப நீங்க கேட்கறது இன்னும் 5000 வருஷம் கழிச்சு யாராச்சும் கேட்டாங்கன்னா இதுக்கும் இதே மாதிரி பதில் தான் கிடைக்குமே தவிர இதுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது ப்ராப்பரா கிடைக்காது. ஏன்னா அப்ப இருக்கிறவனுக்கும் அது தெரியாது, எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. ஆனால் ஜோதிடர்கள் இது தெரிந்தது போல பேசிக்கிட்டே இருப்பாங்க, எல்லாம் தெரிஞ்சது போல பேசிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கும் தெரியாது நாம் ஏன் பிறந்தோம், எதற்காக இந்த வேதனையை அனுபவிக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் கர்மான்னு சொல்லலாம், முன் ஜென்மத்துல செஞ்ச கர்மான்னு சொல்லலாம், உங்க சித்தப்பா செஞ்சது, உங்க மாமா செஞ்சது, உங்க அப்பா செஞ்சது, பித்ருக்கள் தோஷம், இது மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா குலதெய்வத்துக்கு நீங்க சரியா விளக்கு வைக்கல, குலதெய்வத்துக்கு செட்டு போட்டு தரல, குலதெய்வத்துக்கு அடிமை மாடி தரலன்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்மளே ஏதாச்சும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த அளவுல நம்ம வந்து இப்படிலாம் செஞ்சிருப்போம்னு சொல்லாமே தவிர இதுக்கு உண்மையான ரீசன் தெரியல. காரணம்னா நமது பிறப்பின் ரகசியம் நம்மளுக்கு தெரியாது. தெரியாத ஒண்ணுல இப்ப ஏதாச்சும் ஒண்ணு தெரிஞ்சுனாக்கா அங்க போய் நீங்க தான் அங்க போய் வருதான்னு தெரியும். நமக்கு ஒண்ணுமே தெரியாத போது இல்ல நம்ம எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எல்லாமே வந்து என்னன்னா ஒரு குருடனை வந்து எதையாச்சும் தடை பார்க்க சொன்ன மாதிரி நம்ம தடை பார்த்து ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லலாமே தவிர கண்டிப்பாக இதுல எந்த ஒரு இது கிடையாது. நான் திருப்பி சொல்றது, இதனுடைய காரணங்கள் தெரியாமல் போகலாம், ஆனால் இந்த காரியங்கள் எப்போது நடக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வழி இருக்கு. இந்த ஜோசியத்தின் வழியாகவோ இல்லை ஏதோ ஒரு அனுபவத்தின் வழியாகவோ இவருக்கு இப்ப நடக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமே தவிர அந்த சம்பவம் ஏன் நடந்துச்சு. இப்ப ஒருத்தர் பாக்குறோம், சார் உங்களுக்கு திடீர்னு இந்த இடத்துல ஒரு பணம் வரப்போகுது சார் சொல்றோம், இல்லைங்களா? சார் உங்களுக்கு திடீர்னு ஒரு 11வது மாசத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பணம் ஒண்ணு வரப்போகுதுன்னா, ஆமா சார் ஒரு கேஸ் நடக்குது சார் அப்படின்னா, அந்த கேஸ் முடிஞ்சது சார். அடுத்த கொஸ்டின் நம்மளுக்குள்ள கேட்கக்கூடியது, இந்த ஆளுக்கு ஏன் ஒரு கேஸ் வந்து இப்ப முடியணும், இல்லைங்களா? இந்த கேஸ் வராம இருக்கலாம், முடியாம இருக்கலாம், அல்லது இந்த கேஸ் இழுத்துக்கிட்டு கூட போகலாம். இந்த காசு இந்த இடத்துக்கு வரணும், ஏன் வரணும்? அப்ப இந்த ஆளுடைய லைஃப்ல அந்த காசு வந்து என்ன செய்ய போது, அது ஆன்மாவோ இல்லைன்னா இந்த உயிரோ என்னத்தை அனுபவிக்க போகுது, அதை வச்சு ஏன் இந்த இடத்துல இது நடக்கணும்? ராஜராஜ சோழன் இருந்தான், வாழ்ந்தா செத்து போயிட்டான், அவன் இங்க என்னத்தை விட்டுட்டு போனா, என்னத்தை அனுபவிச்சான்? ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். வந்தார்கள், அனுபவித்தார்கள், போனார்கள்ன்ற மாதிரி நம்மளும் வந்தோம், அனுபவித்தோம், போனோம்னு இருக்குமே தவிர நம்மளுடைய லைஃப் நம்ம வாழ்றதுனால இந்த லைஃப் முக்கியத்துவமானதோட நம்மளுக்கு காட்சி அளித்தாலும் இதற்கு நீங்க வந்து பூ போட்டு பாவாடை ஜாக்கெட்லாம் மாட்டி அழகு பார்த்து சின்ன பிள்ளைக்கு தாவணி போட்டு விட்டு அழகு பார்த்த மாதிரி இந்த வாழ்க்கையை நம்ம பேசி அழகு பார்த்தாலும் கூட அந்த வாழ்க்கை காரணம் இல்லாமலே அழிஞ்சுதான் போகுதுன்றதுனால இதுக்கு விடைகளே கிடையாது. அப்ப ஜோசியத்தின் வழியாக என்ன செய்யலாம்னா இந்த விடை இந்த காலம் இப்படி போய் நிற்கும், இப்படிலாம் டிராவல் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த டிராவலுக்கான காரணமோ இந்த தொல்லைகள்லாம் ஏன் அனுபவிக்கிறாங்கன்ற காரணமோ தெரியல. ஆனா முன்னால் இருந்தவங்களுடைய ஞானிகளுடைய இந்த வாழ்க்கையை புரிந்தவர்களுடைய புத்தகங்கள் வந்து படிக்கும் பொழுது இது ஏதோ நம்மளுடைய தொடர்ச்சியாக, இது வந்து ஆரம்ப காலத்து ஆதியில் ஒருத்தன் இருந்தான் அப்படின்றதுல இருந்து ஆரம்பிக்குது நம்மளுடைய வாழ்க்கை. அதுல இருந்து ஆரம்பிச்ச ஏதோ ஒரு விட்டெறிஞ்ச பந்து பறந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி தான் பேசணுமே தவிர இது ஒரு விஷயத்தை மட்டும் மையமாக கொண்டு இதனாலதான் இது நடக்குதுன்னு சொல்றதுக்கு இல்லை. அதே மாதிரி இப்ப என்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய தீமைகள் அப்படிங்கிறது நான் செய்த சாபமும் இல்லை, இது என்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்கணுன்றது விதின்றதுனால இது சாபம். இதெல்லாம் வந்து எதுக்குன்னா நம்ம சம்பாதிக்கிறதுக்காக இடையில விடுற விட்டு வைங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சாபமும் கிடையாது, தோஷமும் கிடையாது, வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. வாழ்க்கை என்பது ஆனந்தம் தான்.
சரிங்களா? நம்மளுக்கு வாழ தெரியாதுன்னா நம்ம சாப்பிட சொல்லிக்க வேண்டியதே தவிர, நான் எனக்கு என்ன விதிச்சிருக்கோ, இப்ப ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, நேத்து ஒரு மீடியால படிச்சேன். நீங்க ரூ. 100 சம்பாதிக்கிறீங்க, ரூ. 200 செலவு பண்றீங்க. நான் ரூ. 1,00,00,000 சம்பாதிக்கிறேன், ரூ. 2,00,00,000 செலவு பண்றேன். பா. நானும் இஎம்ஐ கட்டுறேன்னு ஒரு பெரிய முன்னணி நடிகர் ஒருத்தர் சொல்லிக்கிறாரு. சரிங்களா? அப்ப எல்லாருடைய லைஃபும் ஒரே மாதிரி தான் இருக்கு இல்லைங்களா? ஆமா. நம்ம கம்பேர் பண்ணிட்டே இருக்கோம். இக்கரைக்கு அக்கறை பச்சை. கம்பேர் பண்ணிட்டே இருக்கோம். அதனால நம்ம குறையா இருக்கிறோமே தவிர, ஒருவேளை கம்பேர் பண்றத நிறுத்திட்டோம்னா நம்ம நிறைவான ஆள் தான். நம்ம கம்பேரிசன் பண்றோம். அப்ப கம்பேர் நம்மள எவனாச்சும் பண்ண சொல்றானா, அவன அடிச்சு காலி பண்ணுன்ற மாதிரி இந்த வாழ்க்கை எப்போதுமே சந்தோஷமாகவே இருக்கிறது. நாம் தான் வந்து கிடைச்சத மட்டும் விட்டுட்டு கிடைக்காததெல்லாம் தேடி சுத்தி இருக்கனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கே தவிர, ஆனால் எது கிடைக்க வேண்டும், எது கிடைக்காமல் போகணும், எது எந்த அளவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான இந்த ஸ்கேல் எங்கிருந்து உற்பத்தி ஆகுது நம்மளுக்குள்ள. நான் 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 அடிக்கடி யோசிப்பேன். நம்ம ஏன் இன்னும் 60,000 சேலரிலேயே இருக்கோம்? அதிகமா உழைப்பு போடுறோம். நம்மளுக்கு கூடயே ஒருத்தன் அதே கம்பெனி பஸ்ல முன்னால சீட்லயோ பின்னால சீட்லயோ உட்காந்து வரான் மேனேஜர் இல்லைங்களா? அவன் வந்து 1,80,000 2,00,000 சேலரி வாங்குறான். நம்ம கேன்டீன்ல சாப்பிடுறது அவனும் சாப்பிடுறான். நம்மளோட கம்மியா தான் வேலை பார்க்குறான். நானாச்சும் கடினமா உழைக்கிறேன். எனக்கு 60,000க்கு மேல சம்பளம் வரவே மாட்டேங்குது. ஓட்டி பார்த்தா கூட 65,000 வருது. ஆனா அவன் வந்து ஏதாச்சும் ஓட்டியோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியோ பண்ணிட்டானா கம்பெனிக்குள்ள இயர்லி போனஸ் மாதிரி அவனுக்கு ஒரு 5,00,000 தராங்க. எனக்கு மட்டும் ஏன் வர மாட்டேங்குது? இந்த கேள்வி இருக்கு. அவனோட அப்ப நான் உழைச்சா கூட காசு வர மாட்டேன். அது விதிதான். அப்ப அந்த விதி என்பது என்னன்னா தெரியாது. ஆனா விதி இப்படிதான் நடக்குதுன்றது புரியுது. ஆனா அந்த விதி எதற்காக உருவாக்கப்பட்டது, இதெல்லாம் எதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தெரியாத போது இது முன்ஜென்ம கதையும் பின்ஜென்ம கதையும் இணைச்சு இந்த வாழ்க்கைக்கு ஒரு அழகு கொடுக்குறோமே தவிர இது உண்மையிலே இருக்காது. ஒருவேளை அந்த அழகு கொடுக்கறதுனால இதுல ஏதாச்சும் மாறுமானா ஒண்ணும் மாறாது. அப்ப நடப்பது நடந்தே தீருகிறது. இந்த இது எதுக்கு நடக்குதுன்னு தெரியல. இது எல்லாத்துக்கும் ஒரு 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 வயர் எங்கேயோ போய் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஆன்மீகவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வயர் யாருமே உனக்குள்ளே தான் கனெக்ட் ஆயிருக்கு, நீ தான் அந்த வயரேன்னு சொல்றாங்க. அப்ப இது நீங்க சொல்ற கேள்விகளுக்கு எங்கேயுமே விடை கிடைக்காது. நாம் ஏன் பிறந்தோம், நாம் எந்த கஷ்டப்படுறோன்றது விடை கிடைக்காது. நம்ம என்ன கஷ்டப்படுவோன்றதை வேணா கண்டுபிடிக்கிறதுக்கு ஜோசியத்துல வழி இருக்கு. வேற எந்த வழியும் இப்போ ஒரு சின்ன சந்தேகம் சார். எல்லாருக்குமே வந்து பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? ஆனா பிரச்சனையே வாழ்க்கையா இருக்கும் சில பேருக்கு. இப்போ வந்து வடிவேல் சொல்லுவார் பாருங்க, நாங்கெல்லாம் பிரச்சனை இல்லாமலாம் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்தெந்த ஜாதகக்காரர்களுக்கு வந்து பிரச்சனையே வாழ்க்கையா இருக்கும்? 9 கிரகங்கள் இருக்கு. அதுல 2 கிரகங்களை விட்டுருவோமே. ராகுக்கு எது நிழல் நம்மளுடைய தொழில் அமைப்புகளை எல்லாம் பிரிச்சுக்குவோம், உணர்வுகளை எல்லாம் பிரிச்சுக்குவோம். இந்த மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் நமக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டோம்னா, அப்ப ஒரு ஜாதகம் திறக்கும் பொழுது எந்த கிரகம் பவர்ஃபுல்லா இருக்கும், அந்த கிரகத்தினுடைய பஞ்சாயத்து ஜாதகத்துக்கு வந்துருதுன்னு அர்த்தம். முடிஞ்சுங்களா? அந்த இது ஏன் வந்துச்சுன்றதை நான் ஃபர்ஸ்ட் பேசினது மாதிரி ஏன் வந்துச்சுன்னு எனக்கும் தெரியாது. ஆனா ஓரளவுக்கு இதனால பிரச்சனை வருதுன்னு சொல்ல முடியாதா? இல்ல பிரச்சனை நான் சொல்றதுங்க, இந்த பிரச்சனை வரும். நான் சொல்றது ஒரு பொண்ணாலதான் இந்த பிரச்சனை வரும்ன்றதான் சொல்ல முடியும். அந்த பொண்ணு ஏன் இந்த பையனுடைய லைஃப்ல வந்து இந்த பிரச்சனை அவனுக்கு ஏன் கிரியேட் பண்ணப்பட்டுச்சுன்றது உண்மை எனக்கு தெரியாது. ஆதி உண்மைகள் எனக்கு தெரியாது. இவன் ஏன் இந்த இடத்துல பிறந்தான்ற உண்மைகள் தெரியாது. அப்ப ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் வலுவாகவோ அல்லது வலுவிழந்தோ இருக்கிறதோ, நம்ம வலுவிழப்பது ரெண்டையுமே ஒன்னாதான் பார்க்கணும். சரிங்களா? இப்போ வலுவாக இருப்பதோ வலுவிழந்து இருப்பதோ அந்த கிரகத்தினுடைய காரக வழியில துன்பங்களை கூறும். அப்போ ஒரு ஜாதத்துல செவ்வாய் வக்ரமா இருக்கு. அப்ப அவன் வந்து கடன் வாழ்க்கையில மாட்டிக்குவான், நோய் 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 நொடிகள் மாட்டிக்குவான், ஏமாந்து போவான். இதே பெண் ஜாதகமா இருந்தா குடும்பமும் வீணா போயிடும். அப்ப செவ்வாய் பவரா தானே சார் இருக்கு, பரிவர்த்தனை ஆயிருக்கு. செவ்வாய் பரிவர்த்தனை யோகம்னு சொல்றாங்க. அப்ப வக்ரத்தையுமே வந்து சேஷ்ட பலம் தான் சொல்றாங்க. அப்ப வக்ரம்ன்றது பலம், பரிவர்த்தனைங்கிறது யோகம். இந்த மாதிரி செவ்வாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வீணா போயிடுவாங்க. ஒரு ஆண் ஜாதத்துல சுக்கரன் வக்ரமோ பரிவர்த்தனை இருந்துச்சுன்னா அதுவும் குடும்ப வாழ்க்கைக்கு எடுத்து விட்டு போயிடும். ஒரு ஆண் ஜாதகத்திலேயோ பெண் ஜாதகத்திலேயோ குரு வக்ரமோ பரிவர்த்தனையோ இருந்துச்சுன்னா செல்ஃபான முடிவுகள், சுய முடிவுகள்ல நிறைய குழப்பத்தோட இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு கிரகம், எந்த கிரகம் வக்ரமோ பரிவர்த்தனையோ அல்லது உச்சமோ நீசமோ அல்லது ஆட்சியோ அடையுதோ அந்த கிரகத்தினுடைய தாக்கங்கள், அந்த கிரகத்தினுடைய நெகட்டிவ் மற்றும் பாசிட்டிவ் ரெண்டுமே இருக்கும். எப்படி ஒரு ஒரு ஒருத்தனை கூப்பிடுறோம், உன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டா பொண்டாட்டின்னு சொல்லுவான். உன் வாழ்க்கையில் டார்ச்சர்னா யாருன்னு கேட்டா அதுவும் பொண்டாட்டி தான். சரிங்களா? அதே மாதிரிதான் பெண்கிட்ட போய் கேட்டாலும் யாருக்கும் அவன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்யறவன் யாருன்னு கேட்டா புரிஞ்சு சொல்லணும் இல்லைங்களா? உனக்கு வாழ்க்கை நடத்துறதுக்கு எந்த காரணமா இருக்குன்னா என் வீட்டுக்காரருக்கு தான் நான் வாழ்றேன்னு சொல்லுங்க இல்லைங்களா? அப்ப அது போல இந்த கிரகங்கள் என்பது மேக்சிமம் வந்து நெகட்டிவ் மற்றும் பாசிட்டிவ்களை தொடர்ந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கான காரணம் வந்து அந்த கிரகம் பவர் ஆயிடுச்சுன்னா அந்த கிரகத்தினுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதானே தவிர அப்ப ஒரு ஜாதகம் திறக்கும் போது எந்தெந்த கிரகம் பவரா இருக்கு, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சூரியன் உச்சமா இருந்தா பெரிய ஆளாயிரலாம், சுக்கரன் உச்சமா இருந்தா காசா வரும் அப்படின்னு உச்சமான கிரகத்துக்குலாம் கதை சொல்லுவாங்க. அப்படி உச்சமா இருந்தா எதுவுமே இப்போ ஐன்ஸ்டீனுடைய ஜாதத்துல புதன் நீச்சம்,
பெரிய பெரிய ரிசர்ச் ஓரியன்டா இருக்கிறவங்களுடைய ஜாதத்துல போய் பாருங்க, புதன் நீசமா இருக்கும். நிறைய மீடியால இருக்கவங்களுடைய மீடியா வந்து புதன். இப்போ மீடியால இருக்கவங்களுடைய மீடியா சந்திரனும் இருக்கு, புதனும் இருக்கு. பாடல் கலை இலக்கியங்கள் இதெல்லாமே புதன். அப்ப புதன் வீக்கானவங்க, புதன் நீசமானவங்களுடைய ஜாதத்துல போய் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை பாத்தீங்கன்னா பெரிய அளவுல கலையில இலக்கியத்துல இருப்பாங்க. இப்ப நீசமான கிரகங்கள் கெடுக்கவும் கெடுக்காது. உச்சமா இருக்கும், சுக்கிரன் உச்சமா இருக்கும், விளங்காம போயிருப்பான். புதன் உச்சமா இருக்கும், படிப்பே வராது. அப்ப ஒரு கிரகம் உச்சமோ நீசமோ ஆட்சியோ அல்லது வக்ரமோ பரிவர்த்தனையோ சந்தியிலயோ இருந்தா அந்த கிரகம் தான் அந்த ஜாதகருடைய துன்பத்திற்கும் காரணம், அவனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பத்திற்கும் அதான் காரணமா இருக்குன்றத பார்க்கலாம். அப்ப ஒரு ஜாதகத்தை திறந்தோம்னா இதுதான் லைஃப் அப்படின்றத நம்ம ஈஸியா சொல்லிட முடியும். இப்ப பொதுவா கனவுல வந்து பாத்தீங்கன்னா பாம்பு வந்து துரத்திட்டு வர மாதிரிலாம் இருந்தா வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை ஏதோ வரப்போகுதுன்னு சொல்றாங்களே சில பேர். பிரச்சனை வரப்போகுது, துரத்திட்டு வந்தா பிரச்சனை வரப்போகுது. ஏன்னா நம்ம பயத்துக்கு ரெடியா வரும், பயந்துகிட்டே இருப்போம். கடிச்சிச்சுன்னா பிரச்சனை சரியாயிடுச்சுலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. இது வந்து என்னன்னா மைண்ட் செட்டை சொல்றாங்க.